நீ எப்பொழுதுமே ஒரு சந்தேகத்தோடும், எப்பொழுதுமே ஒரு சந்தேக எண்ணங்களோடும், அல்லது என்றோ நடந்த பழைய செய்திகளை ஞாபகம் செய்து கொண்டும் அந்த பெண்ணை நீ அணுகுகின்ற பொழுது அந்த பெண்ணை சித்திரவதை செய்கிறாய், கொடுமை செய்கிறாய், உனது வாழ்வை அழித்துக் கொள்கிறாய். இஸ்லாம் சொல்லித் தருகின்ற விடயம் அது. சகோதரர்களே, ஒரு மனிதன் மன வாழ்க்கையின் மூலம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இன்றைய இந்த வேகமான உலகை சொல்லுகின்றது. பலரும் பகிரங்கமாக, அதாவது அல்லாஹ் தஆலா வீடுகளை ஒரு மனிதன் மன அமைதி பெறும் இடமாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறான். ஆனால் இன்று பலருக்கும் வீடு அவனது நிம்மதியை குலைக்கின்ற இடமாக மாறிவிட்டது. எல்லோருக்கும் அல்ல, பலருக்கும். வீதியோரங்களில், கடற்கரையோரங்களில், காடுகளில், மலைகளில் ஏறி நண்பர்களோடு அலைந்து திரிவதில் மகிழ்ச்சியாக இருக்கிறான். வீட்டிற்கு செல்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி அவனுக்கு வருவதில்லை. வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுது அவனது மனோநிலை மாறுகின்றது, அவனது முகம் மாறுகின்றது, செயற்பாடுகள் மாறுகின்றது, விகாரம் அடைகிறான். ஏன்? வீட்டில் மனைவியிடமிருந்து, மக்களிடமிருந்து வர வேண்டிய அன்பும் மகிழ்ச்சியும் அவனுக்கு கிடைக்கவில்லை. ஏன் கிடைக்காமல் போனது? இதுதான் கேள்வி. வெறுமனே இதனை சடவாத சிந்தனையோடு இந்த திருமண வாழ்வை அணுகுகின்ற பொழுது, ஒரு சொற்பமான பணம், ஒரு கார், ஒரு வாகனம், ஒரு தொழில், ஒரு பதவி என்று மட்டும் சடவாத சிந்தனையோடு மட்டும் இதனை பார்த்து அதனை செய்கின்ற பொழுது அங்கே அவன் உண்மையான உள்ளார்ந்த மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். வீட்டிலே விளக்கு பற்ற வைப்பதற்கு எண்ணெய் இருக்கவில்லை, வாழ்வதற்கு வசதியான வீடு இருக்கவில்லை. ஈச்சம் குற்றிகளால், ஈச்ச ஓலையால் நெய்யப்பட்ட வீடுகளில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழிந்தது. மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இன்றைக்கு 2, 3, 4 தசாப்தங்களுக்கு முன்பு ஒரு வீட்டிற்குள்ளே, ஒரு சிறிய களிமண் வீட்டிற்குள்ளே 2 குடும்பங்கள் ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். இன்று மாடா மாளிகைகளை கட்டி வைத்திருக்கிறோம். 2, 3 தட்டுகளில் பல வீடுகளை கட்டி இருக்கிறோம். ஒரு வகையான அமைதி அங்கே துயில் கொள்கின்றது. யாரும் யாருடனும் பேசுவதில்லை. கணவன் வீட்டிற்கு வருகிறார். வேலையிலிருந்து 8, 9, 10, 12 மணித்தியாலங்கள் வெளியிலிருந்து விட்டு வீட்டிற்கு வந்து சேருகின்ற கணவன் தனக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கின்ற உணவை உண்கிறான். தனது கையடக்க தொலைபேசியோடு தனியாக உறவாடுகிறான், பேசுகிறான், சிரிக்கிறான், உறங்கி விடுகிறான். மனைவி ஒரு பக்கமாக, பிள்ளைகள் ஒரு பக்கமாக என்று சகோதரர்களே, யாரும் யாருடனும் இருந்து முகத்தை பார்த்து சில வினாடிகள் பேசுவதில்லை. அவர்களது மனவழ்ச்சியை, மகிழ்ச்சியை அல்லது கவலையை, இன்பத்தை, துன்பத்தை, காதலை, அன்பை பரிமாறிக்கொள்வதில்லை. அதற்கான அவகாசங்களை எல்லாம் இழந்து நிற்கிறோம். காரணம் என்னவென்றால், இஸ்லாம் சொல்லுகின்ற அளவுகோலோடு திருமணங்கள் நடைபெறவில்லை. இஸ்லாம் திருமணத்தின் இலக்காக எதனை வரையறுத்திருக்கின்றதோ அதனை நாம் கருத்தில் கொள்ளவில்லை. அதுதான் காரணம்.